ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அட்டல் பென்ஷன் யோஜனான்னு தான் பார்க்க போகிறோம். நான் நிறைய ஸ்கீம்ஸ் தேடிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் கிடச்சா நல்லா இருக்கேன்னு நானும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். என்னாலும் பெரிய அமௌண்ட்டு எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுறது மாதிரி என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நானும் ஏதாவது குட்டி குட்டி அமௌண்ட்ஸ் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃப்யூச்சர் லைஃப்பை செக்யூர் பண்ணலாமான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த அட்டல் பென்ஷன் யோஜனான்ற ஸ்கீம் என்னோடய கண்ணுக்கு பட்டுச்சு. ஸ்கீம் பாவப்பட்டவங்க உள்ளதுலே லீஸ்ட் இன்கம் இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கனால எல்லாரோடைய லைஃப், அதாவது நம்ம படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம குட்டி குட்டி வர பாக்கெட் மணியை வச்சே சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணது 9th May 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இப்போ 2025 இருந்தாச்சு. கிட்டத்தட்ட 10th இயர் நம்மளுக்கு ரன் ஆகிட்டுருக்கு, போயிட்டுருக்கு. எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஓகேங்களா. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் உண்டாக்குன ஸ்கீம் தான். ஸோ நம்மளுக்கு பயம் எதுவுமே இல்லை. ஆஃப்டர் நம்மளுக்கு கரெக்டாக 60 இயர்ஸ் இந்த ஸ்கீம் எப்படின்னா, நம்ம 18 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும், அதாவது 18 to 40 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. அதுக்கு மேலே உள்ள ஏஜில் உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் 18 இயர்ஸ்லேருந்தே நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லாட்டி நம்ம 40 இயர்ஸ் வரைக்குமே எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறோமோ அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்கீம் மூலமாக நான் லாஸ்ட்டில் ஒரு சார்ட் கொடுக்குறேன். அந்த சார்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்போ உங்கவுங்க ஏஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணுன்றது கிளியராக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமில் மினிமமாக நம்மளுக்கு இதில் 5 ஆப்ஷன் தான் இருக்குது. 1000 rupees, 2000 rupees, 3000 rupees, 4000 rupees, 5000 rupees. ஒவ்வொரு ஏஜ் க்ரைட்டீரியாவுக்கும் இப்போ 1000 rupees இருக்கணும்னு நம்ம எவ்வளோ எலிஜிபிளாக இருக்கணும், எவ்வளோ பே பண்ணணும், அதுலேருந்து 5000 வரும்போது எவ்வளோ பே பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிறது தான் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன, அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட்டை நம்ம பே பண்ணோன்னா அதாவது 5 காலமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் காலமில் உள்ளது நம்ம 1000 rupeesக்குள்ளது, செகண்ட் காலம் 2000 rupeesக்குள்ளது, தேர்ட் காலம் 3000 rupeesக்குள்ளது, ஃபோர்த் காலம் 4000 rupeesக்குள்ளது, ஃபிஃப்த் காலம் 5000 rupeesக்குள்ளது. ஓகேவா. இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன். ஆக்சுவலி இதோட பெனிஃபிட் என்னென்னா, இப்போ நீங்கள் இப்போ நான் தான் சப்ஸ்கிரைபர்னால் என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ நான் 60 இயர்ஸ் வரைக்கும் கட்டுவேன். ஓகேவா. இப்போ எனக்கு எவ்வளோ அமௌண்ட், இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஆச்சுன்னா 30 இயர்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அப்போ அந்த அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த அமௌண்ட்டை என்னோடய 60th வயசு வரைக்கும், இப்போ எனக்கு 30 இயர்ஸ் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் 30 இயர்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். அமௌண்ட் கூடி போனாலே ஒரு 500-600 ரேஞ்ச் தான் மந்த்லி வருது. ஸோ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி உள்ள ரேஞ்ச் தான். அந்த அமௌண்ட்டை நம்ம மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னா என்னோடய 60th இயர் வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா. இப்போ நான் 1000 rupeesல உள்ள அமௌண்ட்டு போடுறேன்னா எனக்கு 1000 rupees கிடைக்கும். இல்லை நான் 5000 அமௌண்ட்டுக்குள்ளே போடுறேன்னா எனக்கு 5000 rupees கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் 30 இயர்ஸ் எனக்கு இருக்குன்னா நான் இப்போ 5000 rupeesக்கு எலிஜிபிள் ஆகிற மாதிரி உள்ள அமௌண்ட்டை நான் பே பண்ணியிருக்கேன்னா, இன்கேஸ் நான் 65-66 இறந்துட்டேன்னு வைங்களேன், என்னோடய ஹஸ்பண்டுக்கு அவங்க டெத் ஆகுறது வரைக்கும் அவங்களுக்கு நான் போட்ட அதே அமௌண்ட், அதாவது எனக்கு 5000 rupees பென்ஷன் வந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த 5000 பென்ஷன் என் ஹஸ்பண்டுக்கு வரும். ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் அது நம்ம இன்கேஸ் 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறவு நான் இதில் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள், இந்த அமௌண்ட் வரும். 1000 rupees பர் மந்த் கட்டினவங்களுக்கு நம்ம டெத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு நாமினின்னு ஒருத்தங்களை ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த நாமினிக்கு நம்ம டெத்து சர்டிஃபிகேட் அவங்க சப்மிட் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா 1.7 lakhs கேஷ் உடனே கிடைக்கும். அதே இது 5000 பெர் மந்த்துக்குள்ளது நான் போட்டிருந்தேன்னா 8.5 lakhs அவங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நம்ம இறந்த பிறகு கூட நம்மளுக்கு நம்ம அடக்க செலவு கூட எதுக்குனாலும் எப்படி எடுத்தால் கூட இது ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலான திட்டமாக இருக்கும். ஓகேங்களா. இதான் போட்டிருக்க சப்ஸ்கிரைபர் நம்ம இப்போ நம்ம போட்டிருக்கோம் யாரும் அவங்க இறந்துட்டாங்கன்னா ஸ்பௌஸ்க்கு அவங்க இறக்குறது வரைக்கும், அதாவது ஸ்பௌஸ் இறக்குறது வரைக்கும், ஸ்பௌஸ்னால் நம்ம இல்லை, இப்போ ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் வரும். அவங்க இறக்குறது வரைக்கும் அவங்களுக்கு நம்ம எவ்வளோ பென்ஷன் அமௌண்ட் போட்டிருந்தோமோ அதுக்குள்ளே பென்ஷன் அமௌண்ட்டு கிடைக்கும். நம்ம பென்ஷன் வெல்த்னால் லாஸ்ட்டில் காட்டினே இல்லை, அந்த 1.7 lakhsலேருந்து 8.5 lakhs வரை நம்ம போட்ட அமௌண்ட் வச்சுருக்குல்ல,
இந்த அமௌண்ட் வந்து யாருக்கு கிடைக்கும்னா நம்ம நாமினியாக ஆட் பண்ணியிருப்போம்ல அந்த பர்சனுக்கு கிடைக்கும். இந்த டைமில் உங்களுக்கு டவுட் வரலாம், இன்கேஸ் நான் சப்ஸ்கிரைபரும் சரி ஸ்பௌஸும் சரி 2 பேருமே இறந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த அமௌண்ட் இது வரைக்கும் கொடுத்துருக்க அமௌண்ட் வந்து டைரெக்டாக வந்து நாமினிக்கு போயிடும். ஓகேவா? இல்லாட்டி இன்னொரு இப்போ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இன்கேஸ் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து 60 இயர்ஸ் முன்னாடியே வந்து இறந்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ நான் தான் சப்ஸ்கிரைபர்னால் நான் 60 இயர்ஸ் வரைக்கும் என்னோடய பென்ஷன் அமௌண்ட்டை நான் கட்டியிருக்கணும். அந்த கட்டுறதுக்கு முன்னாடியே நான் இறந்துட்டேன்னா என் ஸ்பௌஸ் வந்து நான் கட்டிகிட்டு இருந்த அந்த பென்ஷன் அமௌண்ட்டை கண்டினியூ பண்ணலாம். அதாவது என்னோடய வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் அதாவது அதே பிளானை தான் கண்டினியூ பண்ண முடியும். அதை கண்டினியூ பண்ணி 60 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க டெத்து வரைக்கும் அந்த அமௌண்ட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த பென்ஷன் கிடச்சிட்ருக்கும். அந்த பென்ஷன் அதாவது அவங்க டெத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட், அதாவது நம்மளோட வெல்த் அக்குமுலேட் ஆகிருக்க வெல்த்து லாஸ்ட்டில் காட்டினேன்ல 1.7 to 8.5 lakhs அந்த வெல்த் வந்து யாருக்கு கிடைக்கும்னா நம்ம யாரை நாமினியாக ஆட் பண்ணி வச்சுருக்கோமே அந்த பர்சனுக்கு கிடைக்கும். இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா மினிமம் வந்து 18 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எல்லாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது மினிமம் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 40 இயர்ஸ் வரைக்கும் நம்ம இதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 40 இயர்ஸ் இப்போது எனக்கு ஒரு 40 வயசு ஆகும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் 40 வயசு ஆகும்போது அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது 600-700 மந்த்லி கட்டுற மாதிரி இருக்கும். இது மந்த்லி மட்டும் இல்லாமல் இங்கே எழுதி வச்சுருந்தேனே இந்த அமௌண்ட் வந்து மந்த்லி மட்டும் இல்லாமல் குவார்ட்டர்லி ஹாஃபர்லி அப்படியும் பே பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் ஒரு ஷீட் அப்லோட் பண்ணியிருப்பேன், பாருங்கள். இல்லாட்டி நீங்கள் வந்து கூகுள்லேயும் போய் அடல் பென்ஷன் யோஜனான்னு எடுங்க. அந்த ஃபுல் ஸ்கீமோட சார்ட் வந்து கூகுளில் அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் 22 இருந்து இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணிகிட்ருக்கவங்க வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த சார்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இப்போது எனக்கு 18 இயர்ஸ் ஆகுதுன்னு வைங்களேன். இப்போ நான் இன்றைக்கி கரண்ட்டாக 18 இயர்ஸ்னால் நான் இன்னும் பே பண்ணுறது எவ்வளோனா 42 இயர்ஸ் இருக்கும். அதாவது 60 இயர்ஸ் வரைக்கும் பே பண்ணுவோமா, அப்போ ஆல்ரெடி எனக்கு 18 இயர்ஸ் ஆச்சுன்னா இன்னும் 42 இயர்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ என்னோடய சார்ஜ் எவ்வளோனா, எனக்கு இப்போ 1000 rupees வச்சு எனக்கு பென்ஷன் வேணும் அப்படின்னா நான் மந்த்லி வந்து எவ்வளோ ரூபா பே பண்ணணும்னா 42 rupees. 42 rupees வந்து மந்த்லி தான் கட்டுறோம். ஒரு மாதத்துக்கு 42 ரூபான்றது ரொம்ப 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 பேட் மினிமம், யாராலையும் கட்ட முடியும் அமௌண்ட்டு. ஸோ உங்கள் பிள்ளைங்கள இப்போவே ஊக்கப்படுத்துங்க. இப்போ ஒரு 18 இயர்ஸ் ஆகிடுச்சா, 60 இயர்ஸ்க்கு அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம். ஒரு 5000 rupees நம்மளுக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஐயோ யார் நம்மளை பாப்பா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் நமக்குள்ளே வரவே செய்யாது. அது நம்மளை ஒரு ஸ்ட்ராங்காகவே இருப்போம். எதை பற்றியும் கவலை இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டுமே பென்ஷன் வருது, நம்மளுக்கு ஒரு பென்ஷன் வராதான் நம்ம எவ்வளோ நாள் ஏங்கியிருப்போம். இப்போ அதுக்குன்னே கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இது 1000 rupees வேண்டுறவங்களுக்கு இப்போ 2000 rupees எனக்கு மந்த்லி கிடச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க மந்த்லி வந்து 84 rupees இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஓகேவா? இதை வேணால் எழுதி எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஓகேவா? இது எனக்கு 3000 rupees வேணுன்னா நான் மந்த்லி வந்து 126 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 4000 வேணும்னா 168 rupees. அப்புறம் 5000 rupees எனக்கு மந்த்லி வேணும்னா, அதாவது 60 இயர்ஸ்க்கு அப்புறம் மந்த்லி மாதந்தோறும் உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் வரும்? 5000 rupees. நம்ம வந்து இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா 210 rupees. ஒரு மாதத்துக்கு 210 ரூபா மட்டுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 60 வயசுக்கு அப்புறம் 5000 ரூபா மாதம் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெத்துக்கு அப்புறவு நம்ம ஸ்பௌஸுக்கும் இந்த 5000 ரூபாய் வரும் அவங்க டெத்து வரைக்கும். அந்த டெத்து அவங்க ஆனதுக்கப்புறவே நம்ம நாமினிக்கு 8.5 lakhs 8.5 lakhs வந்து அவங்களுக்கு கையில் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து 18 இயர்ஸ்க்கு இருக்குது. நான் வந்து 25 இயர்ஸுக்கும் இதே மாதிரி எழுதி வச்சுருக்கேன், ஒரு நிமிஷம். ஓகேவா? இது 25 இயர்ஸ்க்கு. 25 இப்போ எனக்கு 25 வயசாக இருக்குன்னா நான் மந்த்லி எவ்வளோ தான் 1000 ரூபாய் எனக்கு வந்து பென்ஷன் வேணும்னா நான் மந்த்லி 76 rupees கட்டினா போதும். ஒரு 25 வயசு ஆளுக்கு வந்து
பர்சனுக்கு வந்து 76 ருபீஸ்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம 1000 ருபீஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த அமௌண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, இந்த அமௌண்ட் மட்டும் ஏஜ் வைஸ் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? இது எனக்கு வந்து 2000 ருபீஸ் எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு வெறும் 151 ருபீஸ் தான் வரும். ஓகேங்களா? இது எனக்கு 3000 ருபீஸ் மந்த்லி கிடைச்சா நல்லாயிருக்கும். மந்த்லி வந்து 226 ருபீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் போதும். 4000 ருபீஸ்னால் நம்ம 301 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இது எனக்கு 5000 ருபீஸ் வேணும்னா நான் மந்த்லி வந்து 376 ருபீஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா தாராளம் போதும். நம்ம லைஃப் செட்டில்டு. 60 இயர்ஸ்க்கு அப்புறம் எதை பற்றியுமே யோசிக்க வேணாம். மந்த்லி வரும். நம்ம அது பாட்டு ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டு இருக்கலாம். அந்த ப்ரெஷரை நம்ம எடுத்துக்காண்டாம். ஐயோ நம்ம அதுக்கப்புறம் எனக்கு மெடிசன் ஒன்று தேவைன்னா எனக்கு யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எனக்கு க்ராசரிஸ்க்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ட்ரபிளே நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கு எப்போவுமே நம்ம லைஃப் வந்து செக்யூர்டாக இருக்குன்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குதான்னு எனக்கு தெரில. நான் நாகர்கோவில் பொண்ணு. ஸோ நான் பர்சனலாக விசாரித்ததில் டிஎம்பி பேங்க்கில் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து டிஎம்பி பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. இனி தான் பண்ண போகிறேன். அதாவது இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா போடுறதுக்காகவே நான் இது டிஎம்பி பேங்க்கை ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஆக்சுவலி என் தம்பியோட அக்கௌண்ட் இருந்துச்சு. அதில் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அட்டல் பென்ஷன் யோஜனா வந்து ஆப்லேயே இருக்குது. நம்ம அதில் பே பண்ணணும்னு இல்லை, ஆப்லேயே இருக்குது. நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம ஏஜ் நம்ம போட்டாலே நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளோட ஏஜ் எல்லாமே அதில் கேல்குலேட் ஆகி வந்துடுது. நம்ம அதில் எவ்வளோ மந்த்லி கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னு மட்டும் காட்டுது. அந்த அமௌண்ட்டு நம்ம மந்த்லி அதாவது நம்மளுக்கு எந்த ஸ்கீம் வேணும், நம்ம 1000 ருபீஸ்க்குள்ளது வேணுமா, 2000 ருபீஸ் வேணுமா, 5000 ருபீஸ் வேணுமா, அதை மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து எவ்வளோ கட்டணுன்றது வந்துடும். அதை நம்ம மந்த்லி கட்டிகிட்டு இருந்தால் நம்ம லைஃப் செக்யூர்டாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால உங்களுக்கும் சொல்லலாம்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.